ஹாய் எவ்ரிவன் 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு லாஸ்ட் நாளில் இருக்கும். லாஸ்ட் நாள் கூட இல்லை, லாஸ்ட்டு சாயங்காலம்னு கூட சொல்லலாம். ஸ்கூலில் என்ன படிச்சிங்கன்னு தெரில, 2-3 நாள் என்ன பண்ணிங்கன்னு தெரில. பட் இன்றைக்கி ஒரு நாள் கூட படித்தா கூட நம்மளால் முடிக்க முடியும். ஸோ எப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற டீட்டெயிலும் அண்ட் நெடுவினா சிறுவினா குருவினா மட்டும் படித்தாலே எல்லா சிறுவினா குருவினா நெடுவினா எழுதிடலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. என்ன தான் நான் முன்னாடி இருந்தே வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அது போய் சேரும். லைக் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிவிடுங்க. ஏன்னா கோட்டையில் எக்ஸாம் வந்துருச்சு. அடுத்தடுத்து நம்ம வீடியோ பயன்படும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பேச போகிறோன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நெடுவினா குருவினா சிறுவினா ஆல்ரெடி சொல்லிட்டீங்களேங்க சார், திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இதில் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். வெறும் 5-6 நெடுவினா தான். அண்ட் சிறுவினாவும் உங்களுக்கு 7-8 தான். அதுக்கப்புறம் குருவினாவும் ஒரு 10 குருவினா, அவ்வளோதான். ஸோ இதை படிச்சிங்கனாலே இன்றைக்கி போதுமானது. அண்ட் ஆல்சோ புணர்ச்சி பகுபதர் உட்பகனம் கரெக்டாக எது வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். 7x2 14 பேஜ் நம்பரோடு கொடுத்துருப்பேன் அந்த 2 மார்க்கு. அதுக்கப்புறம் 4x3 12 செக்ஷனில் என்ன படிக்கணும் கடைசியாக சொல்லிடுறேன். மனனம் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மயிலி சீனி வெங்கடசாமின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபஸ்ட் இயலில் 3மே பாரதியின் கடிதம் தமிழின் சீரழமை இது 3மே படிச்சிருங்க. இயல் 2ல் நீங்கள் வியந்து பார்த்த நகரம், புயல் தாக்கம் கடிதம். இந்த கடிதம் படிச்சிருங்க. இந்த கடிதம் ஈஸி. திருக்குறள் பார்த்திங்கன்னா செய்நின்றையதல் சினம் 2மே பார்த்துருங்க. இயல் 3ல் குடும்பம் உரிமை தாகம். ஸோ இதுலேருந்து எப்படி உங்களுக்கு வந்துடும், தமிழின் சீரழமை உரிமை தாகம் ஏதோ ஒன்று வந்துடும். அதே மாதிரி செய்நின்றையதல் சினம் அது ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் வியந்து பார்த்த நகரமும் மயிலி சீனி வெங்கடசாமி அதுலேருந்து ஒன்று வந்துடும். ஸோ அதனால தான் 3 டீட்டெயில் இப்படி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒன்றும் 4 இயல் இருந்தாலே இது போதும். ஆனால் 3 இயல் தான் இருக்குது, சரிங்களா? 4 இயல் உங்கள் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த ராமன் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, இயல் 3ல் 2வது, அது வேணால் படிச்சுக்கோங்க. மித்தபடி 4வது இயல் தொடவே வேணாம். அடுத்து சிறுவினா இயல் 1ல் மைனி சீனி வெங்கடசாமி செம்பருதி மலைமேட்டில் எங்களோட நீர் இந்த இடம் சொட்டி பொருள்களுக்கு கண்டிப்பாக இடம் சொட்டி பொருள்களுக்கு இது கேட்பாங்க. 3 இயல் 2ல் வாடகை காலத்து கோவலர்கள் சென்னையின் பண்பாட்டு சென்னையின் அருவி நகரம். ஸோ இது 3மே ஈஸி தான். அடுத்து திருக்குறளில் சினத்தால் வரும் கெட்டினை கண்டிப்பாக அது வந்துடும். இயல் 3ல் பண்டை விரிந்த குடும்பம் இது டீட்டெயிலில் இருக்குது. குகனோட ஐவராகி அது கம்பராமாயணம். வருவோர் எவராயினும் நன்றி செலுத்து இது இடம் சொட்டி பொருளுக்கு. இடம் சொட்டி பொருளுக்கு இது ஒன்று தான் இருக்குது. கண்டிப்பாக இது ஒன்று வந்துடும். நீங்கள் கூட்டி பாருங்கள், ஒரு 10 கொஸ்டின் கூட கிடையாது. இதை படிச்சிருங்க. அடுத்து குருவினா சொல்லும்போது இயல் 1ல் 1 3 4, இயல் 2 1 3 4, திருக்குறள் 2, இயல் 3ல் 1 2 5, இலக்கண தேர்ச்சிக்கோளில் இயல் 3ல் 5 6. ஸோ இதை மட்டும் குருவினால் படித்தா போதும். அடுத்து 4x3 12 அணிகளில் நிரல் நிறை அணி, ஏகதேச உருவகணி, பொருள் வேற்றுமை. ஸோ அணி படிக்கும்போது கொஞ்சம் கைடில் அணி விளக்கம், சான்று, அணி விளக்கம், அணி பொருத்தம் இதெல்லாம் எழுதுனா தான் 4 மார்க் கிடைக்கும். பேஜ் நம்பர் 19ல் தமிழாக்கம் தருங்க 5 தான் இருக்குது. அது படிச்சுட்டு 4 மார்க்கில் வந்துடும். நயம்பார் எழுதல் 3 நயம் எழுதணும். மையக்கருத்து திண்டக்கருத்து ஸ்டார்டிங்கில் எழுதிடுறேன். 3 நயம் எழுதணும், முடிவுரை எழுதணும். ஸோ பேஜ் நம்பர் 71ல் விண்ணப்பம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது. பேஜ் நம்பர் 95ல் பழமொழி வராது. பட் இருந்தாலும் ஒரு கதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோ. பழமொழியோட டெஃபினிஷனும் அண்ட் மாரல் நீதி எழுதணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா இந்த 3 மட்டும் பார்த்துட்டு போயிருங்க, சரிங்களா? நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தால் இது 2மே பார்த்துருங்க, விண்ணப்பமும் அந்த பழமொழியும். இப்போ 2 மார்க் போயிடலாம். ஸோ இதெல்லாம் நல்லபடியாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 19ல் குறிப்புகளை மறைந்திருக்கும் கலைஞரின் பெயர். ஸோ அடுத்த பேஜ் நம்பர் 40ல் மயங்கொலி சொற்கள் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். பேஜ் நம்பர் 41ல் 4 சொற்களை கொண்டு ஒரே தொடரில் அமைக்க அதுவும் வந்துடும். பேஜ் நம்பர் 66 நினைக்கிறேன், சொல்லுறுப்புகளை பிரித்து சேர்த்து கண்டிப்பாக இது ஒன்று வரும். பேஜ் நம்பர் 69 மல்லினிமைகளை 8 நீக்கியும் எழுதுக வரும். பேஜ் நம்பர் 70 பொருத்தமான வேற்றுமை உறுப்பு கண்டிப்பாக இதுவும் வரும். எல்லாத்துலேயும் 3 தான் இருக்குது, படிச்சிரு. கலைச்சொல் 3 இயல்லையுமே படிச்சிரு, ஓகேவா? ஸோ இதிலே உனக்கு ஒரு 5 அட்டன் பண்ணிடலாம். புணர்ச்சியும் பகுத்தொரு உறுப்பினமும் படிச்சின்னா கண்டிப்பாக 7மே அட்டன் பண்ணலாம். புணர்ச்சியில் இனநிறை 2வது இயல், புதுப்பெயல் 2வது இயல், செம்பருதி ஃபஸ்ட் இயல், வானமெல்லாம் ஃபஸ்ட்டு. உங்கள் புக்கிலே இருக்கும், நீங்கள் ஆன்சரை பார்த்துட்டு போய் கண்டிப்பாக அதே தான் வரும். செந்தமிழே ஃபஸ்ட் இயல், அருங்கானம் கண்டிப்பாக வரும் 3வது இயல். ஸோ இது எல்லாமே புணர்ச்சி எவ்வளோ இருக்குது? 6. பகுபத உறுப்பினம் பாருங்கள், மொத்தமாகவே 5 தான். பொழிந்தான் 3வது இயல், கலங்கி 2வது இயல், சாய்ப்பான் ஃபஸ்ட் இயல், விம்புகின்றன் ஃபஸ்ட் இயல், வியந்த ஃபஸ்ட் இயல். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே புணர்ச்சி எழுதிடலாம், பகுபத உறுப்பினரும் எழுதிடலாம். ஸோ அப்போ 7மே அட்டன் பண்ணிடலாம். இலக்கண தேர்ச்சிக்கொள்ளும் நான் என்ன வரும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை 2 மார்க்கில் இன்க்ளூட் பண்ணுவாங்க 7 to 14ல். நீ இந்த பிடிஎஃப் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போனேன்னா அடித்து சொல்லுவேன். 85க்கு மேலே அசால்ட்டாக எடுத்துடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிங்கன்னா 90 கிட்ட கூட போகலாம். ஸோ கன்ஃபார்மாக நல்லபடியாக பண்ணு. டீட்டெயிலாக குறிப்பிச்சிட்டம் போட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு 3 பாயிண்ட் எழுது, நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணு. முன்னுரை இருக்கணும், முடிவுரை இருக்கணும் டீட்டெயிலுக்கு. அண்ட் நடுவில் ஒரு 4-5 ஹெட்டிங் வர மாதிரி பாரு. ஸோ அப்போ தான் உனக்கு ஒரு 6 மார்க் நல்லாயிருக்கும். சரியா? அதே மாதிரி திருக்குறள் டீட்டெயில் வந்துச்சுன்னா முடிஞ்சளவு திருக்குறள் எழுத ட்ரை பண்ணு. குறள் எழுத முடியாத பட்சத்துக்கு தப்பாக எழுத வேண்டாம், பொருள் மட்டுமாவது ஒழுக்கமாக எழுதுங்க. சரியா? இப்படி எல்லா விதத்துலையும் நல்லா படி படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ போதுமானது. நாளைக்கு இன்றைக்கி ஒரு கொஸ்டின் பேப்பரை நைட்டு போடுறேன், அதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாம் படிச்சிட்டோமான்னு. தேங்க்யூ.